பிருந்தாவனம். சரி, இங்குதான் கம்சனை கொல்ல பிறந்த அவர் யமன் வாழ்கிறானா? நான் வந்து விட்டேனே, இனி அவன் வாழ மாட்டான். இப்படி என்னை பார்த்ததும் பயந்து ஓடி ஒளியும் சின்ன குழந்தை நான் தேடும் பாலகனாக இருக்க முடியாது. ஆமாம் கோமலா, என் கண்ணன் எங்கே? தினமும் அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்து என் கண்கள் துவண்டு விடுகிறது. உன் நிலைமை எனக்கு புரிகிறது யசோதா. நானும் ஆவலோடு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று என்ன அதிசயங்கள் புரிந்தான் என்பதை கேட்க ஆவலாக உள்ளேன். அதிசயங்களை புரிந்தானா? அப்போது சரி, இது அவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் ஒரு ஓரமாக அமர்ந்து நான் காத்திருக்கிறேன். லலிதா, விஷாக்கா, மிகவும் அழகான பூக்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அது மிகவும் உயரத்தில் உள்ளதே. ஆமாம், இது என்ன சத்தம்? மாடின் கழுத்தில் உள்ள மணியின் சத்தம். படுத்து உறங்கு. இது அந்த சத்தம் கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ இப்போது என்ன செய்ய போகிறாய்? அவள் பேசியதற்கு தண்டனை கொடுக்க போகிறேன். நமக்கு இன்னும் நிறைய பூக்கள் தேவை ராதா. எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறாய்? நான் பறிக்கிறேன். திடீரென்று கிளை இறங்கிவிட்டது. கடவுள் என் மீது பரிதாபம் காட்டுகிறார் போலிருக்கிறது. பிடித்து விட்டேன். லலிதா, விஷாக்கா, காப்பாற்றுங்கள். ஆஹா, பூக்களை மறுபடியும் திருட வந்து விட்டீர்களா? இந்த மரங்களை இரவு பகலாக கண்காணிக்க வேண்டும். கிளையை விட்டுவிடு ராதா, நாங்கள் உன்னை பிடித்துக் கொள்கிறோம். இல்லை, இவர்களில் எவரும் அவனில்லை. அனைவரும் கூறுவது போல் கம்சனை கொல்ல பிறந்தவன், பல அதிசய சாகசங்களை புரிந்தவன் என்று கூறிய அவனுடைய கிராமவாசிகளை காயப்படுத்தினால் நிச்சயம் வேகமாக வந்து விடுவான். நாம் இப்பொழுது மேற்கொண்டு உன் நண்பர்கள் அனைவரும் பசுக்களை அழைத்துச் சென்று விட்டார்களே கிருஷ்ணா. விரைவில் நீ வீடு திரும்பவில்லை என்றால் தாய் யசோதா வருத்தப்படுவார்களே. பூக்களை இரவு முழுவதும் ஆனாலும் நான் பாதுகாக்க தயார். ஓ, நீ ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாய் கிருஷ்ணா? சூரிய பூஜைக்கு தான் எங்களுக்கு இந்த பூக்கள் தேவை. இதை யோசிக்க எனக்கு நேரமில்லை. இந்த பூக்கள் விஷ்ணுக்கு சொந்தமானது. என்ன சத்தம் அது? இந்த கர்ஜனை ஒரு அரக்கனுடையதோ? வா கிருஷ்ணா, உனது பாசமிக்க பிருந்தாவனத்தை காப்பாற்றுவாயா? செல்ல வேண்டாம் கிருஷ்ணா, இது உன்னை கொல்வதற்காக இருக்கலாம். ஆனால் பிருந்தாவனத்தின் மக்களை காப்பது என் கடமை. கிருஷ்ணா,
அந்த எருமை நிச்சயமாக ஒரு அரக்கனாகத்தான் இருக்க வேண்டும். உன் வார்த்தை அவனுக்கு கோபத்தை வர வைத்தது. மது, இவர்களை விட்டுவிடு. கிருஷ்ணா, பார்த்தாயா சுபலா, இது சாதாரணமான எருமை. மற்ற மாடுகளைப் போல் இதையும் மேய்க்க அழைத்து செல்லவா? கேளிக்கைகள் முடிந்து விட்டது பாலகா. நீ ஒன்றும் ஒரு அரக்கன் இல்லை. நீ ஒரு கீழ்த்தனமான மிருகம்தான். எதற்கு பிருந்தாவனம் வாசிகளை பயமுறுத்தினாய்? நீ மோத வந்தது என்னோடு என்றால் ஒரு உண்மையான அரக்கன் போல் போராடு, கோழையை போல் அல்ல. கிருஷ்ணா, ஓடிவிடு. கிருஷ்ணா, அங்கே பார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றிவிட்டாய். கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றிவிட்டாய். கிருஷ்ணா, வாழ்க. கிருஷ்ணா, வாழ்க. கிருஷ்ணா, வாழ்க. வாழ்க. கொஞ்சம் இனிப்பு வகைகளை சாப்பிட என் செல்ல கண்ணா. நன்றி அம்மா. ருசியாக உள்ளது. போதும் போதும், இதற்கு மேல் வேண்டாம். சரி, இதுதான் கடைசி. நீங்களும் உண்ண வேண்டியதுதானே? ஒரு மாபெரும் வயிற்றை நிரம்பும் அளவுக்கு நான் இனிப்பை சாப்பிட்டேன். இப்பொழுது உறங்க வேண்டும். ஆனால் எனக்கு இன்னும் லட்டுக்கள் வேண்டும். ஒரு உண்மை சகோதரா, உன் சாகசத்தின் பட்டியலில் நீ இதையும் சேர்த்து விட்டாய். அதாவது தவறுகளின் பட்டியலில் சேர்த்து விட்டாய் என்று கூறுகிறாயா? இப்பொழுது சுத்தமான தூய்மையான கிருஷ்ணன் ஒரு எருமையையும் கொன்றுவிட்டான். அவன் சாதாரண எருமை அல்ல, அவன் கொடூர அரக்கன். எருமை வேடத்தில் வந்திருந்தான். அப்படியா கிருஷ்ணா? அது உண்மையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு ஆண் எருமை. அதற்காக நீ பிராயச்சித்தம் தேட வேண்டும். ஆகட்டும். அப்படி என்றால் நாளை நான் யமுனையில் குளிக்கிறேன். இதெல்லாம் பிராயச்சித்தமா? லலிதா கூறுவது சரிதான். இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை செய்ததற்காக அதற்கு பிராயச்சித்தமாக உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் நீ நீராடி விட்டு வர வேண்டும். என்னிடம் ஒரு சிறப்பான யோசனை இருக்கிறது. நான் எதற்கு உலகமெல்லாம் செல்ல வேண்டும்? அனைத்து புனித நதிகளையும் இங்கு கொண்டு வந்து நீராடி விடுகிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, கனவு காணாதே. கனவா? நடப்பதை பார்.
நான் தான் கங்கை, மலைகளின் அரசரான ஹிமவானின் மகள். நான் தான் காவேரி, அந்த பிரம்மதேவரின் கரங்களால் நதியாகவே படைக்கப்பட்டவள். நான் தான் கோதாவரி. எனது நீர் இனிப்பானது, அதுவும் உன்னைப் போலவே கிருஷ்ணா. என் பெயர்தான் சரஸ்வதி. நான் எப்பொழுதும் வேதங்கள், சந்நியாசிகள் மற்றும் விஷ்ணுவோடு இணைந்திருப்பேன். நான் தான் நர்மதா. நான் சிவனுடைய சரீரத்திலிருந்து உருவானவள். நான் தான் உங்களின் செல்ல நதி யமுனை. ஒளி கொடுக்கும் சூரிய தேவரின் மகளாவேன் நான். உங்களுடைய ஸ்பரிசம் பட்டதுமே நான் தூய்மையடைந்தேன். என்னுள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அது என்னுடைய பாக்கியமாகும். இந்த குட்டையை ஷாமா குண்ட் என்று சொல்லப்படும். இதன் புனித நீர் புத்துணர்வை அளிக்கும். இந்த ஷாமா குண்டத்தில் குளித்ததால் நான் புனிதமடைந்து விட்டேன். ஆனால் நீங்கள் அரக்கன் சார்பாக பேசி அந்த அரிஷ்ட அசுரனால் தூய்மையை இழந்து விட்டீர்கள். வாருங்கள், இங்கு குளித்து உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள். வேண்டாம், இந்த குட்டையில் இருக்கும் நீர் உனது பாவத்தால் நிரம்பி உள்ளது. எங்களுடையதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஆமாம், அதுவும் இந்த இடத்திலேயே. பூமியில் தனது பாதத்தால் தோன்றினானே அந்த இடத்தில். மிக அழகான பள்ளத்தை உருவாக்கினாய் ராதா. ஆனால் இதில் புனித நீர் எங்கிருக்கிறது? அதுவும் வரும். மழைக்காக காத்திருக்கிறாய் என்றால் என்னை மன்னித்து விடு. வானத்தில் கருமேகங்கள் இல்லை. இந்த குட்டையிலிருந்து என் பாவம் நிறைந்த நீரை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? முடியவே முடியாது. நாங்கள் மான்சி கங்கையிலிருந்து சுத்தமான நீரை கொண்டு வருவோம். இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா பலராமா? இவர்கள் நிலைமையை பார்த்தால் யாராலும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதில் பிரயோஜனமே இல்லை. இந்த குட்டையை நிரப்புவதற்குள் நம் ஆயுள் முடிந்துவிடும். பாவம் ராதா, நீ சோர்ந்து விட்டாய், நம்பிக்கையையும் இழந்து விட்டாய். எங்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்வாயா? எங்களது புனித நீரை வைத்து உனது குட்டையை நிரப்புவாயாக. ஒப்புக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இதற்கு வேறு வழியே இல்லை. நீ உருவாக்கின இந்த குட்டை இது மேலும் அழகாக இருக்கிறது. இது என்றென்றும் எனக்கு பிடித்த இடமாக இருக்கும். நான் இந்த தண்ணீரில் தினமும் வந்து நீராடுவேன். நீ உருவாக்கினதும் மிக அழகாக இருக்கிறது கிருஷ்ணா. இதில் நானும் என் தோழியர்களும் தினமும் நீராடி விளையாடுவோம்.
யாரை அடித்தேன்? என்னைத்தான். நான் அடிக்கவில்லையே. அது அந்த கன்றின் வாளாக இருக்கும். நான் உன்னை அடிக்கவில்லை என்று கூறினேன். உன்னை நம்பினேனே. அப்படி என்றால் என்னை ஏன் அடித்தாய்? நானா? இல்லையே. அப்படியா? நீ என்னிடம் என்ன கூறினாய்? வானத்திலிருந்து ஏதோ ஒண்ணு என் மீது வந்து விழுந்தது. இது பார்க்க எள்ளு உருண்டை போல் தோன்றுகிறதே. இது மல்லிகை பூவின் செண்டா? இதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். விளையாட தயாராக வேண்டும். தேடுகிறார்கள். இப்பொழுது தாக்கலாம். இந்த முறை மாட்டிக்கொண்டாய். இல்லை, இது தவறு. அதோ பாருங்கள், ஒரு அரக்கன். பகாசுரன். நான் பசியார இங்கு வந்திருக்கிறேன். அதனால் என் வயிற்றுக்கு ருசியான உணவு வேண்டும். உங்கள் பசுக்களை நான் சாப்பிடக்கூடாது என்றால் உங்களைத்தான் நான் சாப்பிட்டாக வேண்டும். நான் சாப்பிடுவதை தடுக்க இங்கு யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? உன் உணவை தடுப்பதற்காக நான் இங்கு வரவில்லை பகாசுரா. ஆனால் அதை மேம்படுத்தவே வந்தேன். அதை தாங்கள் எவ்வாறு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளீர்கள் அரசே? ஏனென்றால் இருந்த இறை இப்போது ஓடிவிட்டதே. என்னை கொல்ல பிறந்தவனின் மாமிசம் மிகவும் ருசியாக இருக்கும். அவனை கொன்று நீ தின்னலாமே. எனக்கு யமனாக பிறந்தவன் அவன். உங்களை கொல்ல ஒருத்தன் பிறந்திருக்கிறானா? இதுவரை நீங்கள் அனுப்பிய அத்தனை அரக்கர்களையும் கொன்று குவித்திருக்கிறானா? அடுத்து நான் அவனுக்கு இரையாக வேண்டுமா? இது என்ன இப்படி ஒரு சூழ்ச்சி? இது சூழ்ச்சி இல்லை பகாசுரா. என்னை கொல்ல பிறந்தவனை நீ கொன்று விடு. அதன் பிறகு நான் உனக்கு உன் வாழ்நாள் முழுவதும் ருசியான உணவுகளை அளிப்பேன். என்னை கொல்ல பிறந்தவனுக்கு நீ எமனாக மாறு. பிறகு நீ இதை புசிக்கலாம். சரி சரி, உங்கள் பேச்சை நான் நம்புகிறேன். இந்த நாள் முடிவுக்கு வருவதற்கு முன்னால் அவன் இறப்பது உறுதி. கம்சனை கொல்ல பிறந்தவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன்தான் நமது பசுக்களை காப்பாற்றினான். நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த கடவுள் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். நாம் எவ்வளவு நேரமாக நடந்து செல்கிறோம். எனது கால்கள் இப்பொழுது கற்கள் போல் பாரமாக உள்ளது. இந்த நதிக்கு நடுவில் ஒரு பாதை இருந்தால் பாதி நேரத்தில் பிருந்தாவனத்திற்கு சென்று விடலாமே. அத்துடன் நமது பாதத்திற்கும் இதமாக இருக்குமே. ஏதோ என் மீது வந்து விழுந்தது. நீ யாராக இருந்தாலும் இதை உடனடியாக நிறுத்த நான் உத்தரவிடுகிறேன். போதும், வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்கள். நாங்கள் அரக்கர்கள். எங்கள் ஆயுதம் மல்லிகை பூச்செண்டுகள். இந்த புல் புதரை தாண்டி உன்னால் எங்களை தாக்க முடியாது. என் கூரை தவறாது ராதா. ஏனென்றால் என் பூர்வ ஜென்மத்தில் நான் ராமனாக பிறந்தேன். ராமபாணம் குறி தவறாது என்று எல்லோருக்கும் தெரியும். நீ பொய் சொல்கிறவன். என்ன கூறினாய்? நீ கூறுவது பொய் என்கிறாள். நீ ராமனாக இருந்திருக்க முடியாது. ராமர் ஒரு மிகப்பெரிய வீரன்.
ஆனால் இந்த கிருஷ்ணனோ அப்பாவி கோபியர்களிடத்தில்தான் தன்னுடைய வீரத்தை காட்டுவான். நீங்கள் என்னை நம்பவில்லையா? இருந்தாலும் நான் ராமனாக இருந்தேன். வசிஷ்டரிடத்தில் நான் பயிற்சி பெற்று சிறந்த வில் வித்தகனானேன். அதற்கு பிறகுதான் ஜனக மகாராஜா தன் மகள் சீதைக்கு சுயம்வரத்தை அறிவித்ததாக நான் கேள்விப்பட்டேன். வில்லை வளைத்தால் மகளை மணமுடிக்க முடியும் என்றும் கேள்விப்பட்டேன். ஓ, ஆனால் மாவீரர்கள் சிவதனை செய்ய உடைக்க முடியாமல் தோற்றுவிட்டனர். நான் பலம் கொண்டு அந்த நாணையை இழுத்ததில் அந்த வில் பாதியாக உடைந்தது. இதோ இப்படிதான். ஆனால் சீதையை மனம் செய்து கொண்ட பிறகு என் தந்தை என்னை அயோத்தியாவில் இருந்து வெளியேற்றி கொடூரமான காடுகளில் என்னை வாழச் சொன்னார். அங்கு மனைவி சீதா மற்றும் சகோதரன் லக்ஷ்மணனோடு நான் அங்கு கொடூரமான ராட்சசர்களை நாங்கள் கொன்றோம். பிறகு ஒரு அரக்கன் ராவணன் என் மனைவி சீதையை கடத்தினான். எனக்கு பாத்திரமான ஜடாயுவை கொன்றுவிட்டான். இறுதியில் அந்த ராவணனை நான் லங்கையில் கண்டேன். அதன் பிறகு வானரங்களின் உதவியோடு நான் அவனை கொன்றேன். அதன் பிறகு என் தாய் நாடான அயோத்திக்கு நான் திரும்பினேன். அங்கு நான் அரசாண்டேன். எங்கள் அனைவருக்கும் ராமாயணம் தெரியும் கிருஷ்ணா. அதில் நீ யாரும் இல்லை என்றும் தெரியும். ஆனால் அதுதான் உண்மை. நான் இன்றும் காடுகளில் சுற்றுகிறேன். ஆனால் எனது சக்தி வாய்ந்த வில்லுக்கு பதிலாக நான் இந்த சிறிய புல்லாங்குழலை சுமக்கிறேன். இந்த உலகத்தையும் என்னுடைய அம்புகளை வைத்து நான் நடுங்க விடாமல் என்னுடைய மெல்லிசையால் பசு பக்ஷி அனைத்துக்கும் நான் மெய்சிலிர்க்க வைக்கிறேன். நீ சொல்வதை அவர்கள் நம்புவது போல் தெரியவில்லையே. கிருஷ்ணனின் வினோதமான கற்பனையை யார்தான் நம்புவார்கள்? ஒருவேளை கடவுள் ராமனை போல் இவனும் வீரத்தனம் காட்டினால் இவன் சொல்வதை பற்றி நாங்கள் யோசிப்போம். இப்பொழுது நீ இந்த ஏரியில் பிருந்தாவனத்தை நோக்கி பாலத்தை அமைத்தால் வானரப்படை உதவியோடு ராமர் லங்கைக்கு பாலத்தை கட்டினாரே, அப்படி செய்தால் நாங்கள் உன்னை நம்புவோம். இங்கிருக்கிறாயா கிருஷ்ணா? இதோ உனது வானர சேனையும் வந்துவிட்டது. நீங்கள் எதிர்பார்ப்பது பாலம்தான் என்றால் அது கிடைக்கும். இந்த ததிலோபாவின் உதவி உனக்கு போதாது என்று நினைக்கிறேன். அழைத்ததும் வந்ததற்கு மிகவும் நன்றி நண்பர்களே. இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு பணி வைத்திருக்கிறேன். பிருந்தாவனத்திற்கு இவர்கள் வெண்ணையும் பாலையும் எடுத்து செல்வதற்காக இந்த ஏரியின் மீது ஒரு பாலத்தை உருவாக்குங்கள். கம்சனை கொல்ல பிறந்தவன் இங்கு அருகாமையில் தான் இருக்கிறான். அவனை என்னால் உணர முடிகிறது. அதோ இருக்கிறான். இந்த பாலகனை பற்றி தான் கம்ச மகாராஜா என்னிடம் கூறினாரா? மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி இவனை கொன்று பிறகு இவனை உணவாக்கிக் கொள்ளலாம். பக்காசுரன் கிருஷ்ணனை பார்த்து விட்டான். இந்திரா, நான் எனது அக்னியை வைத்து அவனை கொல்லட்டுமா? வேண்டாம் அக்னி தேவா, இன்னும் சிறிது காலம் நாம் கவனித்து பார்ப்போம்.
வேகம் வேகம், சீக்கிரம் எடுத்து வாருங்கள். நேர் வரிசையில் வையுங்கள். அப்படித்தான். பிரமாதம், பிரமாதம். பார்த்தாயா, கற்கள் மிதக்கின்றன. கிருஷ்ணன் நம்மை ஏமாற்றுகிறான். கற்கள் மிதக்காதே. இது பொய்யாகத்தான் இருக்கும். என்னால் இதை தூக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த மாயைக்கு காரணம் கிருஷ்ணனாக இருக்க முடியாதே. இங்குள்ள எல்லா பாறைகளும் நிச்சயம் மிதக்கும். நீங்கள் எனக்கு உதவவில்லை என்றால் சற்று ஒதுங்கி நில்லுங்கள். நீ சாதித்து விட்டாய் சகோதரா. நண்பனை தவிர வேற ஒருவராலும் இப்படி பாலத்தை உருவாக்க முடியாது. நிச்சயம் கிருஷ்ணன் கடவுள் ராமனுக்கு நிகரானவன். பூர்வ ஜென்மத்தில் நீ ராமன் என்று இப்போதும் என்னால் நம்ப முடியவில்லை. அது மட்டும் இல்லை, நீயும் வானரங்களுக்கு நிகராக சில்மிஷம் செய்கிறாய். ஆகையால் அவர்களும் உன்னை தலைவனாக பார்க்கிறார்கள். ராதா, லலிதா, பானையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கிராமத்துக்கு செல்வோம். பிருந்தாவனத்திற்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்ததற்கு நீங்கள் காட்டும் நன்றி இதுதானா? இருங்கள். பாலத்தை தாண்டி செல்ல வரி கட்ட வேண்டாமா? அது எவ்வளவு என்றால் நீங்கள் சுமந்து செல்லும் எண்ணெயை கொடுங்கள். கிருஷ்ணா, அங்கு பார், அது ஒரு அரக்கன். அவன் நம் அனைவரையும் விழுங்கி விடுவான். ஓடு கிருஷ்ணா, அவன் உன்னை பிடிப்பதற்கு முன்னால் ஓடிவிடு. யாரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு சாதாரண பறவைதான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, வேண்டாம், விலகிவிடு. கிருஷ்ணா, செல்வதை கேள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. அடுத்து உண்ணப் போகிற உணவின் ருசியான ஆரம்பமாக கம்சனின் எவனாக இருந்த இவனை நான் உண்டு விட்டேன். அந்த அரக்கன் என்ன காரியம் செய்து விட்டான்? மேலும் தாமதமாவதற்கு முன்பு இந்த அரக்கனை கொன்று நாம் கிருஷ்ணனை காப்பாற்ற வேண்டும். ஐராவதமே, இந்திரனா, நீ வந்தது சந்தோஷமாக இருக்கிறது. தேவர்கள் வந்து பாராட்டும் அளவுக்கு நான் என்ன செய்தேன்? நாங்கள் இங்கு வந்தது உன்னை பாராட்டுவதற்காக இல்லை, அழிப்பதற்கு. உன்னுடைய சக்தியை விட என்னுடைய சக்தி மிகவும் அதிகமானது தேவேந்திரா. என்னுடைய பிரம்மதண்டம் உன்னுடைய கொடுமைக்கு ஒரு முடிவை கட்டும்.
உன்னுடைய மரணம் உன்னை நெருங்கிவிட்டது பகாசுரா. அவர்களின் ஆயுதங்களிடமிருந்து நீ தப்பித்திருக்கலாம் பக்காசுரா, ஆனால் என்னுடைய நெருப்பு உன்னை விழுங்கிவிடும். இப்பொழுது நிச்சயம் அவன் இறந்திருப்பான். இந்த அரக்கனுக்கு அமரத்துவம் இருக்கிறதா என்ன? இனி நம்மால் முடிந்தது கிருஷ்ணன் திரும்ப வேண்டும் என்று வேண்டுவது மட்டும்தான். வாருங்கள். அப்படித்தான். ஓடுங்கள் கோழைகளே, பக்காசுரனை யாராலும் வீழ்த்த முடியாது. முடியவே முடியாது. இப்போது எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்து விட்டது. நீங்கள் எல்லோரும் கண் திறக்கலாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, மரணத்தின் பிடியிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டாயா? எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, கவலை வேண்டாம். என்னை நினைத்து யாரும் அஞ்சத் தேவையில்லை. வாருங்கள், பாலத்தின் மீது நடந்து வீட்டிற்கு செல்லலாம். அம்மா, அம்மா, இன்று நாங்கள் சந்தித்த அற்புதமான நிகழ்வை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பகாசுரன் கிருஷ்ணனை கொல்ல நினைத்தான். இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் அம்மா. பகாசுரன் ஒரு பறவை வடிவத்தில் வந்து அவனது உயரம் தாளமரத்தை விட அதிகமாக இருந்தது. அது நெருப்பை கக்கியது. ஆனால் கிருஷ்ணனின் அற்புதமான சக்திக்கு முன்பு அவன் ஒன்றுமில்லை. கிருஷ்ணன் அந்த அரக்கனை கையால் கொன்றதை நாங்கள் பார்த்தோம். இந்த கரங்களா? தாமரை இதழ்களை விட மென்மையாக உள்ளதே, இதுவா? இது சாத்தியமே இல்லை. இறந்த அரக்கனை நீங்களே வந்து நேரில் பாருங்கள் அம்மா. அது நதிக்கரையில் இருக்கிறது. ஒரு சிறிய மூங்கில் குச்சை உடைப்பது போல் அதன் மூக்கை உடைத்து விட்டான். அதோடு எனது மகன் அதற்கு இரையாவதிலிருந்து காப்பாற்றி விட்டான். நன்றி கிருஷ்ணா, மிகவும் நன்றி. நாங்கள் வருகிறோம். அரக்கர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தான் மகாவனத்திலிருந்து இங்கு வந்தோம். அவர்கள் மறுபடியும் வந்து என் செல்லத்தை இங்கு தாக்கினால் அவர்களிடமிருந்து தப்பிப்பதே கஷ்டம். தயவு செய்து கிருஷ்ணா, நீ வெளியே எங்கும் செல்லக்கூடாது. வீட்டிலேயே இருந்து விடு. காட்டிற்கு மட்டும் போகக்கூடாது. மாடுகளை மேய்க்க பெரியவர்கள் இருக்கிறார்களே. நான் செய்யும் அதிசயங்கள் என்று இவர்கள் கூறும் கதைகள் யாவும் பொய்தான். அப்படித்தானே? ஒருவேளை அவன் உண்மையாக ராமனாக இருந்திருப்பான் என்று நினைக்கின்றாயா?